ஹலோ மக்களே, வெல்கம் பேக். போக்கோவோட எக்ஸைட் சீரீஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிவிட்டு சேலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னென்னா போக்கோவிலேருந்து எக்ஸைட் ப்ரோ தான். ஸோ எக்ஸைட் ப்ரோ ஆல்மோஸ்ட் 33,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 33,000 அந்த ஃபோனை வாங்கலாமா, இல்லை X7 ப்ரோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 23,000 கிடைக்குது, இதை வாங்கலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் X7 ப்ரோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போக்கோலேருந்து எக்ஸைட் ப்ரோ என்கிட்ட கிடையாது. ஆனால் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதனா இருக்கா, இந்த ஃபோனை ஏன் கன்சிடர் பண்ணலாம், இந்த ஃபோனை எதுக்காக எக்ஸைட் ப்ரோ வாங்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ போக்கோவோட எக்ஸைட் சீரிஸ் யாருன்னா வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ்பரி தாபங்கள். ஃபஸ்ட்டு வந்து போக்கோவிலேருந்து X7 ப்ரோ. ஸோ X7 ப்ரோ என்கிட்ட இருக்குது. எக்ஸைட் ப்ரோ எந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் போக்கோவிலேருந்து F7 பார்த்துருப்பீங்களே. ஸோ இந்த F7 இருக்குல்ல, இதை சின்னது பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு 6.5 இன்ச்சஸ்க்கு சின்னது பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் டிட்டோ அதே மாதிரி வந்து லான்ச் பண்ணது தான் எக்ஸைட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த X7 ப்ரோக்கும் எக்ஸைட் ப்ரோக்கும் பில்ட் அண்ட் டிசைனில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்னா, X7 ப்ரோ எனக்கு இந்த லெதர் ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் லெதராக அந்த மாதிரி ஒரு, அதாவது டியூவல் பேட்டர்ன் ஃபினிஷு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவர் போடாமல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டான ஒரு டிவைஸாக எனக்கு இது ஃபீல் ஆச்சு. அது மட்டுமா அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இந்த பட்டன்லாம் எல்லோ கலரில் இருக்கும் இந்த ஃபோனில். பட் ப்ரைஸிங் வந்து அதே ப்ரைஸிங் தான். ஆக்சுவலாக நான் வாங்குறது 21,000 வாங்கினேன், இன்க்ளூடிங் ஆஃப் போக்கோவோட அது பேர் என்ன, இன்சூரன்ஸோட வாங்கினேங்க. சர்வீஃபை, இது போக்கோவோட அஃபிஷியல் இன்சூரன்ஸோட 21,000 வாங்கினேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு செம ஒர்த்தான டீலு. நான் வச்சுட்டு இருக்கிறது 8256 தான். இப்போ அந்த ஃபோன்லேயுமே நம்ம 8256 வாங்கணும் அப்படின்னா 33,000 செலவு பண்ணணும். கார்டு ஆஃபர் போட்டாலும் 1,000 தான் கம்மியாகுது. ஸோ அந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அந்த இன்னைக்கு இது விற்கிற ப்ரைஸ் 23,000. இந்த 10,000 பில்டில் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இது 6.7 இன்ச்சஸ், அது வந்து 6.5 இன்ச்சஸ்க்கு மாற்றிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டம் பெசல் இருக்குல்ல, இந்த ஃபோனில் X7 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் எக்ஸைட் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பெசல் ஸோ இதே மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக F7 சின்னது பண்ணால் எப்படி இருக்குமோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். டிட்டோ இதே மாதிரி ஒரு சிமெட்ரிக்கான பெசல் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபோனோட டைமென்ஷனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாக்டாக என் கையில் இருக்க ஃபோன் மாதிரியே தான் இருக்கும் அந்த எக்ஸைட். ஸோ உங்களுக்கு பில்ட் அண்ட் டிசைனில் இதில் வந்து X7 வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அதில் மெட்டல் கொடுத்துருப்பாங்க. சேம் மற்றபடி IR பிளாஸ்டரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே கொரில்லா கிளாஸோட 7i தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரியான ஒரு டைமென்ஷன் மட்டும் மாறக்கூடிய ஒரு டிசைன் மட்டும்தான் இங்கே மாறுதுண்ணே. பட் எனக்கு வந்து பர்சனலாக நான் சொல்லணுன்னா X7 ப்ரோவோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காம்பேக்டாக இருக்க மாதிரி எனக்கு கையில் பிடிச்சி நான் வந்து கவர் போடாமல் யூஸ் பண்ணணும்னு தான் ஃபோன் ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கும் போது எனக்கு இந்த ஃபோன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னோடய சாய்ஸ் பில்ட் அண்ட் டிசைனில் வந்து X7 ப்ரோ தாங்க. நான் வந்து அதில் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ டிஸ்பிளேயில் ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணும்பொழுது நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து 6.7 இன்ச்சஸ் இதோட டிஸ்பிளேவும் எக்ஸைட் ப்ரோவில் வந்து 6.59 இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெக்கில் எதனா மாறுதா அப்படின்னா, ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ரெண்டுத்துலேயுமே 68 பில்லியன் கலர் தான் அங்கே வரப்போகுது. ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஸ்பெக் வைஸும் சரி, உள்ள உங்களுக்கு இன்டர்னலாக எதனா மாற்றிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் மட்டும் மாறி இருக்குது. இதில் பீக் பிரைட்னஸ் 3200 நெட்ஸ். பட் போக்கோவில் நீங்கள் F7 சீரீஸில் எப்படி நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸைட் ப்ரோலையும் பார்த்தீங்கன்னா 3500 நெட்ஸாக மாற்றிருக்காங்க. ஒரு 300 நெட்ஸ் கூட போயிருக்கு. இதனால் நமக்கு டே டு டேல எதனா மாறுதான்னு கேட்டிங்கன்னா, HPM மோடில் இந்த ஃபோன் 1400 நெட்ஸ் போகும். பட் போக்கோவோட எக்ஸைட் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2000 நெட்ஸ் போகுன்றது பேப்பர் ஸ்பெக். ஜென்ரலாக ஷாமியோட டிஸ்பிளே சூப்பராகவே தான் இருக்கும், எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ரெண்டுத்துலேயுமே MMC இருக்க போதுங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் MMC கொடுக்குற ஒரே ஜீவன் போக்கோ தான். அதே மாதிரி ஷாமியில் கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வேறு எதுவுமே மாற போகிறதில்ல. இன்டோர் அவுட்டோர் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போதில்லை.
பிடபிள்யூஎம் டிம்மிங்கும் லைட்டாக மாறி இருக்குது. 1920 இதுலேயும் 3840 அதுலேயும் மாறி இருக்குது. பட் அந்த ஓஎல்இடி ஃப்ளிக்கரிங் பிரச்சனை யாருக்குன்னா இருக்குன்னா அதை ஆன் பண்ண போகிறீங்க. மற்றபடி வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அது பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் நீங்களே சொல்லுங்கள். ஸோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து உங்களால் அந்த சேஞ்சஸை நோட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. பிரைட்னஸில் மட்டும் நோட் பண்ணுவீங்க, ஆப்வியஸாக அதை நோட் பண்ணுவீங்க, இல்லைன்னா சொல்ல வரல. பட் நீங்கள் 2 ஃபோனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் நோட் பண்ண முடியுமே தவிர பெருசாக மற்ற எதுவுமே வந்து டிஸ்பிளேயில் மாற போகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு மல்டிமீடியாக்காக வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த ஃபோனில் வந்து லைட்டாக வந்து எடிட் பண்ணுவேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் எந்த குறையும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே ஷாமிலேருந்து எப்போவுமே கொடுப்பாங்க. எல்லாம் 1 பில்லியன் கலர் கொடுக்கும்போது இவன் மட்டும் 68 பில்லியன் கலர் தனியாக கொடுப்பான். ஸோ டால்பி விஷன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகுது, டால்பி அட்மாஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7i தான் கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த குவாலிட்டி காம்ப்ரமைசஸ் எங்கன்னா இருக்கா அப்படின்னா உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுமே போத் ஆர் சேம் தான். அந்த டைமென்ஷன் மாதிரி இருக்குது, ப்ளஸ் பிரைட்னஸ் கொஞ்சம் கூடி இருக்குது, பிடபிள்யூஎம் டிம்மிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதானே தவிர உங்களுக்கு பெருசாக மற்ற ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு ஷாமியில் நல்லா தான் இருக்க போகுது, அங்கே எங்கேயுமே பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஸோ அதே தான் போக்கோ X7 ப்ரோலையும் சரி, X8 ப்ரோலையும் சரி. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 8400 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதில் 8500 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டாங்க, அப்போ பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆக்சுவலாக இல்லை, அதுதான் உண்மை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரே ஜிபியூ தான் வந்து ஷேர் பண்ணிக்கிது. பக்கத்தில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மாறுதே தவிர உங்களுக்கு அங்கே எந்த மாற்றமும் நடக்கலை. அதே மாதிரி ஓவர் கிளாக் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ டே டு டேயில் நம்ம அதை நோட் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்ல. கண்டிப்பாக நோட் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் என்னோட தேரி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது 8400 அல்ட்ராக்கும் 8500 அல்ட்ராக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு பார்த்தாலுமே இதுவே நியர்பை 2 மில்லியன் வரும், அது 2.1 மில்லியன் சம்திங் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லைல்ல, 5 to 10% தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அது கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டே டு டேல யூஸ் பண்ணும்போது நோட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆக போகுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயுமே லேக் இருக்க போகிறதில்ல, எங்கேயுமே ஃப்ரேம் ட்ராப் இருக்க போகிறதில்ல. நீங்கள் கேம் ஆனாலும் சரி, நீங்கள் என்ன கேம் ஆனாலும் இந்த ஃபோனே நல்லா தாங்குங்க. X7 ப்ரோவே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தாங்கும். ஸோ உங்களுக்கு அப்போ X8 ப்ரோவில் ஒரு 10% டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதுவும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி உங்களால் நீங்கள் எதனா எடிட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வேறு எதனா வந்து நீங்கள் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு பண்ண போகிறீங்க, பர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு ஃபோன் வாங்கணும் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் X7 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம், X8 ப்ரோவை கன்சிடர் பண்ணுறதை விட. ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, X7 ப்ரோவா X8 ப்ரோவான்றத. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசிட்டோம். கேமரா அப்படின்னு வரும்போது கேமராவில் தான் காமெடியே. இந்த ஃபோனில் என்ன கேமரா செட்டப் இருக்கோ அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க X8 ப்ரோவில். அதே 50, அதே 8 மெகா பிக்சல், முன்னாடி அதே 20 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூவிலிருந்து சென்சார் வரைக்கும் ஒரே சென்சார், ஒரே அப்பச்சர், ஒரே கேமரா. ஸோ உங்களுக்கு இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தா எதனா மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 எடுக்க முடியும் X8 ப்ரோவில். பட் X7 ப்ரோவில் அது எடுக்க முடியாது. மற்றபடி பேக்கில் ரெண்டுத்துலேயுமே 4K 60 எடுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ப்ரைமரி கேமராவில் OIS இருக்குது. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்க போகுது. போக்கோவில் ஜென்ரலாகவே கேமராவுக்கு பெருசாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்க தான் போகுது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், கேமரா லாக் இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆக்சுவலாக அது இப்போ போக்கோ X7 ப்ரோலே இல்லை, அப்போ X8 ப்ரோலையும் அது இருக்க போகிறதில்ல. ஸோ ஐப்ரோ S3 அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதில் வரதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை அதில் இருக்க போகிறதில்ல. இதில் 2லேருந்து 3க்கு வரும்போது எப்போவுமே ஒரு வருஷன்லேருந்து இன்னொரு வருஷன் போகும்போது பஞ்சாயத்துக்கு உள்ளாகிறது எதுன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற ஃபோனில் தான். அது வந்து காலங்காலமாக நடக்குது. நானும் பல ஃபோனை வாங்கி பார்த்துட்டேன். ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 ஃபோன் என் கையில் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் வச்சுருக்கேன், நான் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோனில் பிரச்சனை வரமாட்டேங்குது. லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஒரு வருஷம் பழைய ஃபோன் வச்சுருந்தேன்னா எனக்கு இருக்க ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வருது. அந்த மாதிரி தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. நீங்கள் கேமராக்காக ஃபோன் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஆப்வியஸாக வந்து நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணுமோ அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் கேமரா அண்ட் வீடியோ ஜென்ரலாகவே போக்கோல கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். பிகாஸ் இவங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கேமராக்கான மொபைல் இந்த செக்மெண்ட்டில் இது கிடையாது அப்படின்றத நான் இங்கே தெளிவாகவே சொல்லிக்கிறேன். வீடியோகிராஃபி 4K 60 இருக்கும். பட் ஆனால் நைட்டில்
எடுக்கிறீங்க இல்லை லைட்டு கம்மியாயிடுச்சுன்னா இந்த இஏஎஸ் ஜிட்டர் கண்டிப்பாக இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்குங்க. பட் நான் வந்து பெருசாக இதை கேமரா வீடியோக்காகலாம் வந்து எங்கேயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ப்ரிஃபரும் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் தனியாகவே நீங்களே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை கேமராக்கான ஃபோன் போக்கோ எப்போவுமே கிடையாதுன்றதை இங்கே நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பேட்ரி கொடுத்துருக்காங்களே, அதில் எதுனா வந்து மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதில் 6550 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் போக்கோவோட எக்ஸைட் ப்ரோவில் 6500 mAh கொடுத்துருக்காங்க, ஒரு 50 mAh கம்மியாக இருக்குது. இதனால் நமக்கு எதனா மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதோட வெயிட் அண்டர் 200 grams, அது வந்து பார்த்திங்கன்னா 203 grams ஏதோ வருது. காரணம் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நீங்கள் இதில் 6550 mAh அதில் 6500 mAhனா பெருசாக எதனா மாறி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் மாறி இருக்காது. இதில் என்ன பேட்டரி லைஃப் கிடைக்குதோ அதே பேட்டரி லைஃப் தான் அதுலேயும் கிடைக்க போகுது. இதில் 90 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க, அதில் 100 வாட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு சார்ஜிங்கில் எதனா மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாமியில் ஜென்ரலாகவே ஒரு விஷயம் நோட் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ இந்த ஃபோன் வந்து டெம்பரேச்சரே இல்லாமல் இருக்குது அப்படின்னா சார்ஜிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஒன் ப்ளஸோடையோ இல்லை ரியல்மியோடையோ நீங்கள் ஷாமி சார்ஜஸை கம்பேர் பண்ணவே முடியாது. ஈவன் நீங்கள் மோட்டோவோட கூட கம்பேர் பண்ண முடியாதுங்க. அந்த இடத்துல நான் சொல்கிறது எந்த ஆங்கிளில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோன் நீங்கள் கேம் ஆடும்போது சார்ஜ் பண்ணிங்கன்னா யாரும் ஏறாது, ரொம்ப 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 ஸ்லோவாகிடும். நீங்கள் 100 வாட் இல்லை 200 வாட்டில் சார்ஜ் போட்டாலும் இதில் ரொம்ப ஸ்லோவாகிடும். ஏன்னா ஃபோனில் டெம்பரேச்சர் கூட இருக்கும்போது ஷாமி எந்த டிவைஸ்லையுமே சார்ஜ் ஏறாது. எங்கிட்ட ஷாமியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிவைஸ் இருக்குது. K20 Pro, 14 Ultra, 15 Ultra, இந்த போக்கோ சீரீஸில் ஒன்று இருக்குது, இந்த X7 சீரீஸில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 5 டிவைஸ்லையுமே காமனாக பார்த்த ஒரு விஷயம் அதுதான். நீங்கள் டெம்பரேச்சர் ஃபோனில் அதிகமாக இருக்குது இல்லை டெம்பரேச்சர் இருக்குனாலே ஃபோன் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கும் சார்ஜிங்கை. பட் நீங்கள் இதே ஒன் ப்ளஸோ இல்லை ஒரு ஓப்போவோ ரியல்மியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அந்த ஆங்கிள் எப்படி எடுத்தாலும் அந்த ஃபோன்லாம் ஃபாஸ்ட்டாகிடும். மோட்டோ கூட எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாகிடும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக டே டு டேயில் வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு 10 வாட் கூட கொடுத்துருக்காங்கனால சார்ஜ் சீக்கிரமாக ஏறுமாலாம் அப்படிலாம் கிடையாது, ஒரே மாதிரி தான் ஏறும். அதனால் வந்து நீங்கள் என்ன பேட்டரி லைஃப் வந்து X7 ப்ரோவில் எதிர்பார்க்குறீங்களோ அதே பேட்டரி லைஃப் தான் அங்கேயும் கிடைக்க போகுது. ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூடவும் கிடைக்க போகிறதில்ல, ஸ்க்ரீன் பெருசாக இருக்குன்ட்டு குறையவும் கிடைக்க போகிறதில்ல. போத் ஆர் சேம். அப்படி தான் இந்த இடத்துல நடக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 7500 mAh பேட்டரி வச்சுருக்க ஃபோனையும் வச்சுருக்கேன். எனக்கு இதுக்கும் அதுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி யோசிக்கும்போது எனக்கு வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. பேட்டரி லைஃப் ஜென்ரலாக 1 டே உங்களுக்கு கன்ஃபார்மாக வருங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த குறையும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணாலும் 1 டே சாலிடு. 1.5 நாள்ன்றது மாட்ரேட் யூஸ்க்கும், இல்லை நான் வந்து ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு 1.5 நாள் சாலிடாக வரும். 2 நாள் வரதெல்லாம் வந்து உங்களோட யூசேஜை பொறுத்து தான். ஸோ 1 டே பேட்டரி லைஃப் கண்டிப்பாக 2 ஃபோன்லேயும் வரப்போகுது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஃபைனலாக ஹைப்பரோஎஸ் இதில் வந்து 2.0 லான்ச் ஆச்சு. ஃபஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ஃபோனில் லான்ச் ஆனது ஷாமி ஃபோனில் கூட லான்ச் ஆகாது, இதில் லான்ச் ஆச்சு. அதே மாதிரி HyperOS 3 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து போக்கோவோட எக்ஸைட் ப்ரோவில் வரப்போகுது. ஆனால் இதில் HyperOS 3 தான் இதுலேயும் ரன் ஆகுது. இதில் இப்போ நல்லாயிருக்கு, 3.0.4.0 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் நல்லா இருக்குது. HyperOS 3 அதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரதுனால உங்களுக்கு அங்கேயும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்டேட்டில் அப்படின்னா, நீங்கள் HyperOS பொறுத்தவரை ரொம்ப பொறுமையாக அப்டேட் பண்ணுங்கன்றது தான். ஏன்னா HyperOSல ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஒரு அப்டேட் விட்டுட்டு அடுத்த அப்டேட் கூட சேர்த்து பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கப்புறமா கூட சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 6 மந்த் நீங்கள் அப்டேட் வருது, அதில் ஒரு 3 அப்டேட் வருதுன்னா அந்த 3 அப்டேட்டையும் ஒரே டைமில் அப்டேட் பண்ண முடியும் HyperOSல. நீங்கள் லேட்டஸ்ட் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா ஓவரால் பேக்கேஜை கூட அப்டேட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு அதனால் வந்து உங்களுக்கு இது பண்ணலன்னா பிரச்சனை அப்படின்ற கான்செப்டை விட பண்ணாதான் பிரச்சனைன்ற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு HyperOS அப்டேட் வருதுன்னா வெயிட் பண்ணுங்கள். மற்ற யாருன்னா கண்டிப்பாக ரிவ்யூ போடுவாங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அதாவது ஒரு மல்டிபிளாக நீங்கள் செக் பண்ணும்போது நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம். பட் பிரச்சனை தான் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த ஃபோனை வந்து 2.0க்கு மாற்ற போகிறேன். எனக்கு வேணாம் 3.0, 2.0க்கு மாற்ற போகிறேன். ஏன்னா இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி HyperOS 3.0 கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது டவுன் ட்ராடல் பண்ண மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கேம் ஆடும்போது ஒரு சில விஷயம்லாம் பண்ணும்போதெல்லாம் 2.0 சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு
பவர் பேக்டு ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த செக்மெண்ட்டில் இதை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு இந்த ஃபோன் இருந்தது. பட் இன்றைக்கி கவலைக்கிடமாக இருக்குது. அதுதான் ரீசன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் சூப்பராக இருக்கும். பாக்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸில் என்ன அப்டேட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 6 மாதத்துக்கு வேணால் புது ஃபோன் அப்கிரேட் பண்ணிக்கோங்களே தவிர மேஜர் அப்டேட் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல அப்கிரேடுக்கான ஒரு விஷயத்த அதில் எதனா பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் அது நமக்கு பாதிப்பாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணும்போது வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். நான் கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத தான் நான் சொல்கிறது. நான் 15 அல்ட்ராலாம் நான் அப்டேட்டே பண்ணல. இதெல்லாம் டிசம்பர் செக்யூரிட்டி பேட்சில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல பெருசாக. நீங்களும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சரிப்பா, என்கிட்ட 30,000 ரூபா இருக்குது. இப்போ கூட 2,000 ரூபா இல்லை 3,000 ரூபா போட்டு போக்கோ X8 ப்ரோ வாங்கட்டுமா, இல்லைனா எனக்கு இதை விட 10,000 ரூபா கம்மியாக இருக்குப்பா, 23,000 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிறாங்க X7 ப்ரோ, ஸோ இதை வாங்கட்டுமா அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே பெருசாக எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே IP16 இருக்க தான் போகுது. இது UFS 4.0, அது 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேம் டைப்லேயும் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும்போது உங்களுக்கு X7 ப்ரோவா X8 ப்ரோவா அப்படின்ற ஒரு காமனான ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நான் லேட்டஸ்ட் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னா தாராளமாக X8 ப்ரோ போகலாம். உங்களுக்கு X8 ப்ரோ போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா டிஸ்பிளேல அப்கிரேட் இருக்கும், ஃபோனோட டைமென்ஷன், ஃபோன் கொஞ்சம் சின்னதாக காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்கும், பெசல்லாம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் ஒரு 5 to 10% இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் 10,000 செலவு பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக X8 ப்ரோ போகலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பழைய ஃபோனாக இருந்தாலும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். எனக்கு இந்த செக்மெண்ட்டில் எனக்கு நான் கேம் ஆடுவேன், எனக்கு கேம் தான் ப்ரைமரி அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு X7 ப்ரோவே மோர் தென் என்னாஃபாக இருக்கும். அன்டில் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணாத வரைக்கும். கேமரா X8 ப்ரோலையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யோசிக்கும்போது ஆவரேஜான கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்ரி லைஃப், எனக்கு ஹைப்பர்ஓஎஸில் மிக்ஸ்டு ஃபீலிங் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் X7 ப்ரோவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். X7 ப்ரோ வாங்குறவங்களுக்கு 2.0 இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அப்டேட் பண்ணாதீங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் HyperOS 2ல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோனில் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல என்னால் அடித்து சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோடய ஒப்பீனியனை தான் சொல்லியிருக்கேன். ஸோ பேப்பர் ஸ்பெக்கில் பார்க்குறத விட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விதத்தின் மூலிமா தான் இங்கே நான் என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.